அப்போஸ்தலர்ல 28 அதிகாரம் படிச்சுட்டு வர சொல்றாங்களா? என் ஜோலியே என்ன தோத்துறான். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பைபிளை படிக்கிறது, மனப்பாடம் பண்றது, வடக்கு இருந்து தெற்க, கிழக்கு இருந்து மேற்க, மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேலே அடிச்சு சும்மா எல்லா வசனத்தையும் கட 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 கடன்னு உள்ள இருக்கிருவேன். சாயங்காலம் என் தம்பி ஸ்கூல் விட்டு வருவான், அவன்கிட்ட 3 அதிகாரம் ஒப்பிக்கிறேன். அவன் சொல்லுவான், ஐயோ இவன் என்ன விளையாடவே விட மாட்டான்னு. எங்க அம்மா அப்பா அடுப்பு அந்த குழல் வச்சு தான் ஊதும், விறகு அடுப்பு. எங்க அம்மாட்ட போய் 9 அதிகாரம் ஒப்பிக்கிறேன், இவன் என்ன சமைக்கவே விட மாட்டாங்க எங்க அம்மா. எங்க அப்பா, வா மக்களை நான் கேட்குற மக்களும் பாரு, எங்க அப்பாட்ட போய் கடகடன்னு ஒப்பிப்பேன், தூங்கிடுவாரு. தோத்துறோம். அடிச்சு கிளப்புறது, ஒரு மஞ்ச பை, அந்த பைக்குள்ள பைபிள் தோத்துறோம். அதைத்தான் போட்டுக்கிட்டு ஒரு ஓட்ட சைக்கிளில் இங்கிருந்து அங்கே போக வர, இதே தான் என் வேலையாக இருக்கும் வாலிப நாட்களில். திடீர்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இதை சொல்லிக்கிட்டே போவேன். டக்குன்னு ஏதாவது இடத்துல பைபிளில் சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துல சைக்கிளை நிப்பாட்டி தோத்திரம் பைபிளை பெரட்டி திரும்ப அதை டவுட்டை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் பைக்குள்ளே வச்சுக்கிட்டு சைக்கிளை ஓட்டிட்டு போவேன். அந்த மாதிரி வசனம், வார்த்தை, வார்த்தை, வசனம் அப்படிங்கிறதே வாஞ்சியா இருந்ததுனால இன்னைக்கு அந்த வார்த்தை, அந்த வசனம் என்ன பல ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு, ஏன் சில தேசங்களுக்கும் என்ன சுமந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயாவா. என்ன கிண்டல் பண்ணவங்க இருக்காங்க சர்ச்சில், இது ஒரு பைபிள் பைத்தியம்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன லூசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோத்துறோம். அப்படியாக்கு இப்படியாக்கு இப்படியாக்கும்லாம் என்ன தமாஷ் பண்ணுவாங்க சர்ச்சுக்குள்ளே. எப்போ பாரு பைபிள் பைபிள் பைபிள்ன்னு இருக்கான் அப்படின்னு என்ன தமாஷ் பண்ணவங்கெல்லாம் இன்னைக்கு நொய்யன்னு உட்காந்துருக்காங்க. தோத்துறோம். ஆனா நான் வசன வார்த்தைன்னு இருந்தேன் பாருங்க, என்ன அவங்களுக்கே பிரசங்கியால நான் கத்தர் மாத்திட்டாரு. எப்படி? அல்லையிலே சொல்லுங்க அப்பா, புரியுதா? விருப்பம் வேணும், ஆமென் சொல்லுங்க. வாஞ்ச வேணும். அவன்கிட்ட கேட்குறா, நீ விரும்புறியா? அவன் 7ஆம் வசனத்தில் சொல்கிறான், ஆண்டவரே தூதன் குளத்தை கலக்கும்போது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி என்ன செய்கிறான், இறங்கி விடுகிறான். அப்படின்னா அவனுக்கு யாருமே உதவி செய்யலை. நான் நினைக்கிறேன் சொல்லியிருப்பான், டேய் 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 நான் தாண்டா சீனியரு, நான் தாண்டா சூப்பர் சீனியரு, இந்த முறை தூதம் வரும்போது எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்கடா, நான் குதிச்சுக்கிறேன்டா, நான் சுகமாயிக்கிறேன்டான்னு கேட்டிருப்பான். ஒரு பயலும் அவனுக்கு உதவி செய்யலையா. தோத்துறோம். இப்போ இயேசுநாதர் வந்து கேட்குறாரு, உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்லியிருக்கணும், ஆமான் இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கணும். ஆனால் 7ஆம் வசனத்தில் நீளமாக பேசுகிறான். அல்லையிலே சொல்லுங்க அப்பா. இயேசுநாதரே கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. இவன் விருப்பம் இருக்குன்றானா இல்லைன்றானா? இவன் சொல்றதை வச்சு பார்த்தா இருக்கும் போல, அப்படித்தான் அவர் முடிவு பண்றாரு. ஆமேனா? இப்ப எதுக்கு நான் அதை சொல்றேன்?